பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை காங்கிரசும் திமுகவும் தொடங்கி இருக்காங்க. பல்வேறு புதிய கட்சிகள் வந்திருக்கக்கூடிய நிலையில குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, அவங்க எவ்வளவு இடங்கள் கேட்கிறாங்க, எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிறத இரண்டு கட்சி தலைவர்களும் வெளியில வந்து சொன்னாதான் தெரியும். அது வரைக்கும் ஊகங்களின் அடிப்படையில் அல்லது அந்த போகிற தலைவர்கள் கசிய விடும் தகவல்களை அடிப்படையாக வச்சுதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதனால அதுவும் ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அப்புறம் உள்ளாட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளியில பேசுறாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இது தொடர்பாக எல்லா தகவல்களுமே சென்சிட்டிவான தகவல்களாக இருக்கிறதுனால முழுமையாக அதை பற்றி பேச முடியும்னு நான் நினைக்கல. ஊகங்களின் அடிப்படையில தான் பேச வேண்டியதாக இருக்கும். அப்படி பேசுவது சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. சார், அதே போன்று உள்ளாட்சி தேர்தலில் 30% பங்கு, ஆட்சியில் பங்கு போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. அதன் காரணமாக பல்வேறு விமர்சனங்கள், இரு கட்சிகளுக்கு இடையிலான விஷயங்கள்லாம் தொடர்ந்த நிலையில தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கலாமா? அதாவது காங்கிரஸ் வந்து இதையெல்லாம் பேசுவதன் மூலமாக 25 சீட்டு அல்லது 25ல இருந்து ஓரிரு இடங்கள் கூடுதலாக பெறுவதை உறுதி செய்ய முடியும். மற்றபடி ராஜ்யசபா சீட்டு ஒண்ணு கொடுக்கலாம். ஆனா நீங்க இங்க இருக்கக்கூடிய யாராவது தலைவர்கள் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை உறுதி செய்யறது தான் காங்கிரசுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக அதை யாருக்காகன்னு கேட்பாங்க. வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் ஒருவருக்கு இங்க இருந்து மாநிலங்களவைன்னு போறது வந்து சரியாக இருக்காது. அப்படி ஒரு இடம் கொடுக்கறது சரியாக இருக்காது. அது எக்ஸப்ஷனலி டால் லீடரா இருக்கணும். இப்போ ராகுல் காந்திக்கோ, பிரியங்கா காந்திக்கோ, சோனியா காந்திக்கோ ஒரு இடம் கொடுக்கறதாக இருந்தால் அது வேறு விஷயம். அதை திமுக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர்களை தவிர வேறு ஒருவருக்கு இடம் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. அவங்க மிக பெரிய அளவுல காங்கிரசுக்கு ரொம்ப முக்கியமான தலைவராக இருந்தால் ஒருவேளை கொடுக்கலாம். நீங்க இங்க கார்டுல போடுற மாதிரி காங்கிரசுக்கு ஒரு இடம் முக்கியம், அவர் தலைவராக நீடிப்பதற்கு அப்படின்னா அவரோட போட்டியிடுவதற்கு வேற யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அது அந்த டெக்னிக்காலிட்டிஸ் பத்தி யோசிக்கணும். அது காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வந்தா தான் அவளுக்கு கிடைக்குமா என்ன போன்ற பல்வேறு செய்திகள் அதுக்குள்ள இருக்கு. அதனால அந்த ஒரு கார்டை வச்சு கேட்டு ஒருவேளை திமுக கிட்ட வாங்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டில இருந்து யாரு நீங்க உங்க கேண்டிடேட்டுங்கிறத திமுகவிடம் சொல்றதுதான் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் தெரிஞ்சுட்டு தான் திமுக அந்த இடத்த கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அது தவிரவும் நீங்க 25 சீட்டு காங்கிரசுக்கு கொடுத்தாலும் எந்தெந்த தொகுதிகளில் யாரு வேட்பாளர்ங்கிறதையும் உத்தேசமாக திமுகவோட அவங்க பேசுவதுதான் அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்யும். அதை பேசாம எங்களுக்கு சீட்டை கொடுத்துருங்க, நாங்க பார்த்து வேட்பாளர் போட்டுக்கிறோம்னு பழைய பாணியில எல்லாம் போய் வேட்பாளரை போட்டா அது வந்து எடுபடுமாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. ரொம்ப குரூசியலான நிலைமைக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாட்டு மாற்றங்களை காங்கிரஸ் கட்சி இதுல எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அவங்களுடைய சுதந்திரம் பறிபோனதாக நினைக்க வேண்டியது இல்லை. அவங்க வந்து அவர்களுடைய நன்மைக்காகத்தான் அந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியினுடைய மாபெரும் வெற்றி அப்படிங்கிறது இந்திய அளவுல காங்கிரசுக்கு ஒரு முகத்தை கொடுக்குது. தொடர்ந்து மாநில தேர்தல்கள்ல, சட்டப்பேரவை தேர்தல்கள்ல தோற்று கொண்டிருக்கும் காங்கிரசுக்கு ஒரு லிப்ட் தேவைப்படுது. மேற்கு வங்கத்துல அவங்களால ஜெயிக்க முடியாது. கேரளால அவர்களுக்கு 50-50 சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். முழுமையாக மற்ற ஊடகங்கள் சொல்ற மாதிரி ஷியோரா எல்டிஎஃப் தோத்துரும், யூடிஎஃப் ஜெயிச்சிரும்னு என்னால சொல்ல முடியாது. 50-50 சான்ஸ் இருக்கு. கேரளால வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து 100% ஷியோர் சான்ஸ் திமுகவோட கூட்டணிக்கு போனால் அவர்கள் நிற்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதை அவங்க வந்து அப்படி ஒரு சூழலை கூட்டணியோடு இன்னும் நெருக்கமாக போய் அந்த கூட்டணியை உறுதி செய்யணும். அவங்களோட நெருக்கமாகவும் இருக்கணும். அதுல கொஞ்சம் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் கூட அவர்களோட ஒரு இணக்கமான போக்கை கையாள்வது நல்லது அப்படிங்கிற எண்ணம் வருது.
அந்த மாதிரி அவங்க செய்யறாங்களா என்னங்கிறது தெரியல. புதிய கட்சிகள் வந்திருக்கு, அவங்களையும் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. புதிய கட்சி வந்து மக்கள் நீதி மையமும் தேமுதிகவும் ஏற்கனவே வந்திருக்குது. அவர்களுக்கும் இடம் கொடுக்கணும். அதனால 25 அப்படின்னு அவங்க வாங்கிட்டாங்கன்னாலே அது ஒரு பெரிய அகாமடேஷன் தான். காங்கிரஸை மதிக்கிறது திமுக, காங்கிரஸை காப்பாற்றுகிறது திமுகங்கிற உணர்வு தான் அதை கொடுக்கும். அது 40 தொகுதிகளை கேட்கும் காங்கிரஸ்னு நீங்க ஒரு கார்டு போடுறீங்களே, அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. அந்த 40 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் அதெல்லாம் பேசினாலும் இறுதியாக ராகுலும் ஸ்டாலினும் என்ன பேசுறாங்கிறது தான் ஃபைனல். இப்போது இப்படி பேசலாம், ஆனா இறுதியாக என்ன சொல்றாங்கிறது தான் ஃபைனல். கண்டிப்பா சார், அடுத்தடுத்து கட்சிகளுக்கும் தொடர்ந்து அழைப்பு விடுக்கிறத பார்க்க முடியுது. இன்றைய தினம் மட்டுமே கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஜென்ராம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் தனது அரசியல் நிலைப்பாட்டை அறிவிக்காமல் ஓ பன்னீர்செல்வம் மௌனம் காத்து வந்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசிய அவர், திமுகவே மீண்டும் ஆட்சி